மேம், அதாவது கடந்த 5-6 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளமாகட்டும் அல்லது வேற பேரிடர்களாகட்டும் மாநில அரசு சார்பா ஒரு தொகை கோரப்படுது. ஆனால் மத்திய அரசு அதிலிருந்து மிகுந்த ஒரு குறைந்த அளவிலான ஒரு தொகை மட்டுமே விடுவிப்பதாக முதல்வர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு. அதற்கான காரணம் என்ன? கட்டத்துல அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆள் அடிச்சு விட்டுடா ஓடுங்கடா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அது பாத்தீங்கன்னா மாநில பேரிடர் நிவாரண நிதினு ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒன்றிய அரசு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் ஒதுக்கும். அந்த ஒதுக்கீடாதாங்க ஒரு 450 கோடி இப்ப தமிழ்நாடு வந்திருக்குது. 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்தித்தான் போயிருவோம். அது மட்டும் இல்லாம சென்னையில வெள்ள நிவாரண கட்டமைப்புல மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு 550 கோடியை ஒன்றிய அரசு கொடுத்திருக்குது. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இந்த மாதிரி மாநில பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு நிதியை கொடுக்கும். அதாவது எப்படி தமிழ்நாட்டுக்கு 450 கோடியா 2 தவணைகளை கொடுக்கணும். அதுல 2 தவணை தான் இப்ப வந்திருக்குது. அதாவது 900 கோடி. இது வழக்கமா வர வேண்டிய நிதி தான். இந்த மழை வெள்ளத்துக்காக பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்கல. அத பத்தி கேட்க நீ ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பா? யோசிக்கலாம். இப்ப 450 கோடி இப்ப ஒதுக்கி இருக்கிறாங்க. அது என்ன கணக்குன்னு அந்த நிதி எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் தெரியுமா? சும்மா ஏனோ தானோ பயன்படுத்திட முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு சாலை டேமேஜ் ஆகுது, ஒரு பாலம் டேமேஜ் ஆகுது, ஒரு மின்கம்பங்களை சீரமைக்கணும். அந்த மாதிரி உடனடி பர்பஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்துறோம். பயிர்கள் பூரா அழிஞ்சிருச்சேப்பா, அதுக்கெல்லாம் நிதி கொடுக்க கூடாதுங்க. அவன் ஆடு மரம் செத்து போச்சு, அதுக்கெல்லாம் கிடையாது. எங்க படகுலாம் டேமேஜ் ஆச்சு, வீரல் டேமேஜ் ஆச்சு, அதுக்கு 5,000 பைசா கூட கொடுக்க கூடாதுங்க. அதுதாங்க ஒரு பொறுப்பு. புரியுதா? என்னடா புத்தலாட்டது? வெள்ளத்தை தேசிய பேரிடரா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காமா? தேசிய பேரிடர் அப்படிங்கிற அறிவிப்புன்றது மத்திய அரசு எப்போதும் பண்ணதில்லை. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, எந்த மாநிலத்துல எது ஆனாலும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இல்லைங்க. நிக்கிதா பொய் சொல்லாத, நிக்கிதா அசிங்கமா பொய் சொல்லாத. கர்நாடகாவுக்கு 6000 கோடி கொடுத்திருக்காங்க, மகாராஷ்டிராவுக்கு 6000 கோடி கொடுத்திருக்காங்க, மாப்பிக்கு 4000 கோடி, பீகாருக்கு 3100 கோடி கொடுத்திருக்காங்க. ஆனா அப்படி தேசிய பேரிடரா தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் 0 தாங்க கொடுத்திருக்காங்க. 1 கூட கொடுக்கல. ஏப்ரல் ஃபூல் ஏமாத்திட்டானே. மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல? இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்ல. இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவ்வளவு பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. மற்றபடி தேசிய பேரிடர் அறிவிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான பயிர் நிவாரண நிதி கொடுக்கறது, இல்ல இந்த மாதிரி கால்நடைகள், இந்த படகு, இல்ல இந்த மாதிரி வீடுகள் டேமேஜ், இதுக்குள்ள அப்பதான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி மாநில நிவாரண நிதி 1 பைசா கூட கொடுக்க முடியாது. கொடுக்குறாங்கப்பா, 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, படகுக்கு இவ்வளவு நிவாரணம் கொடுக்குறாங்க, வீடுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா மாநில அரசு ஒதுக்கி கொடுக்கிறது வரும். ஒன்றிய அரசு அதுக்கு 0 தான், 1 பைசா கூட கொடுக்கல. கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? அந்த மாதிரி சமயத்துல தான் இது ஒரு தேசிய பேரிடர் அறிவிக்கணும். தமிழக அரசுக்கு 5000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் நேரடியா பிரதமர் கிட்டே போய் எடுக்கல் கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம நிதியமைச்சர் கூட சொல்றாங்க, இதெல்லாம் தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாதுங்க, அவ்வளவு ஒண்ணும் பெருசு கிடையாது, மாநில சமாளிச்சுக்கணும். மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல? இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்ல. இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு 450 கோடி ஒரு தவணைக்கு ஒதுக்குறாங்க. ஆனா பாருங்க, ஊபி இருக்கு பாத்தீங்களா, 800 கோடிக்கு மேல ஒதுக்குறாங்க. ஒரு வெள்ளம் வரல. மகாராஷ்டிராக்கு ஒரு வெள்ளம் வரலாங்க, 1400 கோடி ஒதுக்கிட்டாங்க. இதுவே பெரிய பாரபட்சமா இல்லையா? சொந்தக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரா? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அதுல இருந்து ஏதாவது கொடுத்து நம்ம கொடுக்கலாம்ல, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்கலாம்ல. இந்த மழை வெள்ளத்துக்காக பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட கொடுக்கல. ஆனா அண்ணாமலை மேடேறி 1000 கோடி கொடுத்திருக்கு, 1000 கோடி கொடுத்திருக்குன்னு கூட கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல எப்ப என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான இந்த உதாரணம் ஒண்ணு நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க 2 பேரும் தலைவர்கள்
எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி புரிஞ்சுகிட்டு விவகாரம் பண்ணிருக்காங்க. டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க நம்ப மாட்டேன்டா பேப்பர் வெட்டி தலையா. இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரை பத்தி 12ஆம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு, ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடி போய் அதிகாரிகள் 5 அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க. அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு, அங்க இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல். இவ்வளவு பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்க போறது கரெக்ட் தான். சத்தியமா சொல்றேன், ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆட்டிய கலைச்ச பிச்சு பிடி பிச்சு. ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும் போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்கார்ந்து. ஓ அப்படியா? ஆனா முதலமைச்சர் பாரு டெல்லிக்கு போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் மறுபடி வெள்ள நிவாரணத்தை வந்து பார்வையிட்டு உதவியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா நம்ம திருப்பி ஒரு கேள்விதான் கேட்க வேண்டியதா இருக்குது. இவ்வளவு மழை வெள்ளத்துல சிஎம் தன்னுடைய வயது மூப்பு அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு கூட அவர் அந்த களத்துல போய் நிக்கிறாரு. வரவேண்டிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டுக்குள் காலடி கூட எடுத்து வைக்கவில்லையே, ஏன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவதான் கரீனா சோப்ரா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ அது நம்ம ஜி இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சங்கிங்க அடிக்கடி பேசுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஜி கூடவாயா தமிழ்நாடு காசு கூட சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆமாங்க, அதே ஜி தாங்க தமிழ்நாடு காசு கூட சொல்லி இருக்காரு. வீட்டுல நீ வச்சதா சட்டமா இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி, சோறில்ல போடா. வெள்ள பாதிப்புக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக. அப்ப இப்படி கேட்டாக்கா அப்ப திரும்ப நாமளும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்போமா மாட்டோமா? சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா, இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்கு கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டை. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். ஐயோ, இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்ச சொல்லுது. அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா? உனக்கு எங்க வலிக்குது? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா? பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், தமிழ். Excuse me, who's in a hurry, yaar? Please, just hold let on. me finish. He is also your colleague. I'm answering him. நீ இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். ये पैसे दिए कह रहे हो, मैं जरा जानना चाहता हूँ, ये मामा के घर से लाए थे क्या? अरे जरा पूछो तो, ये 10,000 करोड़ मामा के घर से लाए थे? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன், அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லல. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்ப இன்னொரு உதாரணம் பாக்குறோம். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, அதை விடுங்க. மக்கள் அங்க மழையில அவஸ்தைப்பட்டு இருக்கும் போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னு. அட்வான்ஸா பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ள 900 ரூபாய் கொடுத்து 900 கோடி கொடுத்திருக்கோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறே நீ? அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்போதும் சொல்ல மாட்டேன்.
சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேச, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்துள்ளார். உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க, அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா, வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். ஏய் என்ன நக்கலா, நம்ம ஓவரா அலும்புற. ஏய் நீ எல்லாம் தர டிக்கெட்னா நல்லா கலீஜுடி, நான்லாம் பாய திறந்தேன்னு வெய்யே சும்மா கூவமே கொப்பளிக்கும். பாக்குறியா? மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. தமிழ்நாடு மக்கள் செலுத்திய வரி பணத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் கேட்கிறோம். வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ ஒன்றிய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தந்தது போல அடித்து பேச வேண்டாம். நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தருவதற்கு தயாராகவே இருக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தாருங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர் அவர்களே என்று உதயநிதி தனது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார். எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிவாரண தொகை போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 6000 ரூபாய் பெர் பர்சனுக்கு கொடுக்கறாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க கொடுக்கறாங்க. நான் அதை பத்தி காமெண்ட் பண்ணல. அதான் அது அவங்க குடுக்கறாங்க, அது அவங்க விருப்பமா மேடம்? சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒன்றிய அரசு வெள்ள நிவாரணமா மக்களுக்காக 5 பைசா கூட குடுக்கல. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? ரெண்டாவது, நம்ம ஊர்ல பல சங்கிங்க பாஜக ஒன்றிய அரசு மக்களுக்காக 10,000 ரூபாய் கொடுக்க சொன்னதாவும், அதுல தமிழ்நாடு அரசு 4,000 எடுத்துக்கிட்டு மீதி 6,000 மக்களுக்கு குடுக்கறாங்கன்னு பரப்பிட்டு இருக்கானுங்க. அதுவும் பொய்ன்னு ஹென்ஸ் ப்ரூவ்ட். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. நெக்ஸ்ட், ஏன் கேஷா கொடுக்கறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே, என் அப்பா சொத்து இல்லையே, உங்க அப்பா சொத்து இல்லையே. குடுக்கறத குடுக்கறீங்க, அக்கவுண்ட்ல டைரக்டா போடுங்க. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோடி ஐயா அக்கவுண்ட் கொடுத்திருக்காரு பேங்க்ல, டைரக்டா அவர் அக்கவுண்ட்ல கொடுங்க. எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அது அக்கவுண்ட்ல போடணும்ட்டு ஒரு பேங்க் மூலியமா போடணும், நேர்ல போட கூடாதுன்னு ஒரு இல்ல. அது நேற்று மாண்புமிகு நிதி அமைச்சர் தெளிவா பதில் சொல்லிட்டாருங்க. ஏன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல வந்து சில இடத்துல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுனால எடுத்துக்கிட்டாங்க பேங்க். அதனால இந்த வாட்டி எப்படி கோவிட் அப்போ இது வந்து முழுமையா போய் சென்றடைஞ்சது. அந்த நிவாரண தொகை 2000 கொடுக்கும்போது மக்கள் வந்து அதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி பாதிக்கப்பட்ட யாரும் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் தலைவர் அவர்கள் முடிவெடுத்து இந்த 6000 வந்து ரொக்கமா வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு ஒரு போட்டோ 2 போட்டோ மூலமா அந்த 6000 சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறத விட அது பெட்டரா இருக்கும். நீங்க போய் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 6,000 ரூபாவை ஏன் பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா போட வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. மேடம், இது ஒண்ணும் உங்க பாஜக கொடுத்த காசு கிடையாது, அது எங்க பணம், நாங்க எப்படி வேணாலும் கொடுப்போம். பேங்க்ல போடாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு அந்த காசை பேங்க் எடுத்துப்பாங்க. ஆமா சார், திட்டு பசங்க. கலைஞர் உரிமை தொகை பேங்க்ல போட்ட மாசம் பல மக்களால அந்த காசை எடுக்க முடியல. காரணம் மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு பேங்க் புடிச்சிட்டாங்க. அதுல கத்துக்கிட்ட பாடத்தாலதான் இந்த முறை கையில குடுக்குறோம். அவ்வளவுதான். விளக்கம் போதுமா மேடம்? நீங்க வேற ஏம்மா அடிய நான் என்ன அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வரேன். வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.